வெல்கம் பேக் டு டெக் லினக்ஸ் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் யூசர் மேனேஜர் பற்றி பார்க்க போகிறோம். ரியல் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அசூர் இந்த மாதிரி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே ரியல் வேர்ல்டு என்வாயன்மெண்ட்டில் லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டை ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு EC2 AWS EC2 கனெக்ட் பண்ணுறேன். என் லோக்கல் டெர்மினலில் இருந்து EC2 நான் அக்சஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா EC2 யூசர்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ who am I அப்படின்னு கமெண்ட் போட்டோன்னா யூசர் நேம் காட்டும். EC2 யூசர். இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் யூசர் ஆடுன்னு கொடுக்குறேன். இது கமாண்ட். ஒரு யூசர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கொடுக்கலாம்? யூசர் ஆட் பண்ணுறேன். டெவலப்பர்னு கொடுக்குறேன். பெர்மிஷன் டினைடுன்னு வருது. ஸோ இப்போ யூசர் கிரியேட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் வந்து ரூட் யூசருக்கு தான் இருக்குது. இந்த அக்சஸ் கொடுக்குறது எல்லாமே வந்து ரூட் யூசருக்கு தான் இருக்கும். இப்போ நான் ரூட் யூசராக சுவிட்ச் ஆகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ who am I போடுறேன். ரூட், இது ரூட் யூசர். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே EC2 இருக்கா. இப்போ ரூட் யூசர், இந்த ரூட் யூசருக்கு தான் இந்த லினக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கிறது. இப்போ நான் இப்போ யூசர் ஆடுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெவலப்பர் ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வருது. அப்போ ஆல்ரெடி ஒரு யூசர் டெவலப்பர்னு ஒரு யூசர் இருக்கார். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெவலப்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். டெவலப்பர் 1ன்னு இருக்கு. நான் பண்ணிக்கணும்னா சிடி ஹோம். இப்போ யூசர் ஆடு டெவலப்பர் 2 கொடுக்குறேன். யூசர் ஆடு டெவலப்பர் 2. ஏன்னா டெவலப்பர் யூசர் ஆல்ரெடி இருக்கான், டெவலப்பர் 1 ஆல்ரெடி இருக்குது. இப்போ டெவலப்பர் 2ன்னு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது டெவலப்பர் கேட்டு, இப்போ டெவலப் 2ன்னு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெவலப்பர் கிரியேட் ஆகிட்டாரு. இப்போ நான் ETC பாஸ் கேட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் நேம். இது டெவலப்பர் 1, இது டெவலப்பர் 2. ஆல்ரெடி அது இருக்கவும் கிரியேட் ஆகலை. இப்போ டெவலப்பர் 2ன்னு நான் கொடுத்தேன், கிரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும், டெவலப்பர்னு கொடுத்தேன், ஃபைல் எக்ஸிஸ்டின்னு வருது. டெவலப்பர் 1ன்னு கொடுத்தேன், ஃபைல் அப்போ ஆல்ரெடி இருக்குது. டெவலப்பரும் இருக்குது, டெவலப்பர் 1 இருக்குது. நான் இப்போ கிரியேட் பண்ணது டெவலப்பர் 2. இது வந்து எக்ஸுன்றது பாஸ்வேர்டு வந்து ஷேடோ ஃபைலில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு ஷோ பண்ணுது. ஆனால் என்ன, நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணல. இது யூசர் ஐடி, இது குரூப் ஐடி, இது ஹோம் டைரக்டரி. அதாவது டெவலப்பர் 2க்குன்னு ஒரு ஹோம் டைரக்டரி இருக்கணும்ல, அந்த இப்போ ஃபைல் எல்லாமே இந்த ஹோம் டைரக்டரியில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து லாகின் செல்லு பின் பேஸ். இப்போ எக்ஸாம் மறுபடியும் அகெயின் நம்ம பண்ணுவோம். 5 WC-L 36 யூசர் இருக்காங்க. இந்த பாஸ்வேர்டுக்குள்ளே ஃபுல்லுமே யூசர் தான். ரூட்டு தான் நான் சொன்னல, ரூட்டு தான் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். லினக்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் இந்த ரூட் யூசருக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ரூட் யூசரு தான் இது யூசர் ஐடி, இது குரூப் ஐடி. யூசர் ஐடி 0, குரூப் ஐடி 0. இது ரூட் யூசரோட ஹோம் டைரக்டரி. இது பின் பேஸ், லாகின் செல் வந்து அதுக்கு பின் பேஸ். இப்போ நம்ம டெவலப்பர் 2ன்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதோட ஹோம் டைரக்டரி நம்ம பார்க்கலாம். சிடி ஹோம்குள்ள இப்போ எல்எஸ் போடுறேன். டெவலப்பர் 1ன்னு ஹோம் டைரக்டரி, டெவலப்பர் 2. இப்போ டெவலப்பர் 2க்குள்ளே நான் போகிறேன். 2 டெவலப்பர் 2ஓட ஹோம் டைரக்டரி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா சிடி போட்டு SU போட்டு டெவலப்பர் யூசருக்கு சுவிட்ச் ஆகுறேன். டெவலப்பர் 2. இப்போ who am I போடுறேன். டெவலப்பர் 2, இது டெவலப்பர் 2ஓட யூசரை வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா அப்பாச்சி என்ஜினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்.
இந்த டெவலப்பர் யூசருக்கு அக்சஸ் இருக்கா இல்லையான்ட்டு என்ன பண்ணலான்னா sudo m install command install httpt பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணல, பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கூட வரலாம். எக்ஸிட் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு நம்ம எங்கே செட் பண்ணோம்னா ரூட் யூசருக்கு தான் அந்த அக்சஸ் இருக்குல்ல, அதனால் இப்போ பாஸ்வேர்டு பாஸ் டபிள்யூடி போட்டு எந்த யூசருக்கு பாஸ்வேர்டு வைக்க போகிறோம், டெவலப்பர் 2க்கு டெவலப்பர் 2 பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். சாரி, இப்போ டெவலப்பர் 2ன்னு நம்ம டெவலப்பர் 2னே நம்ம பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். டெவலப்பர் டெவலப்பர் 2னே பாஸ்வேர்டு வைக்கிறேன். DVLOPER சார் பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலை, டெவலப்பர்னு வச்சுக்கிறேன். DVLOPER 2 DVLOPER 2 பாஸ்வேர்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அகெயின் சுவிட்ச் ஆகணும். எங்கே சுவிட்ச் ஆகுறேன்னா டெவலப்பர் யூசருக்கு டெவலப்பர் 2க்கு டெவலப்பர் 2 யூசருக்கு சுவிட்ச் ஆகிறேன். டெவலப்பர் 2 யூசருக்கு வந்துட்டேன். இப்போ அகெயின் வந்து sudo m install httpt பாஸ்வேர்டு அடிக்கிறேன். DVLOPER 2 DVLOPER 2 இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் 2 இஸ் நாட் இன் த sudo யூசர்னு வருது. m install httpt இங்கே பார்த்தீங்கன்னா this command has to be run with super user privileges under the root user most of system. இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ரூட் யூசருக்கு தான் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகே, நம்ம மறுபடியும் எக்ஸிட் ஆகும். இப்போ இந்த டெவலப்பர் 2க்கு என்ன பண்ணலான்னா ரூட் யூசர் அக்சஸ் கொடுப்போம். அதுக்கு கமாண்டு யூசர் மோடு ஏஜி யூசர் மோடு சாரி ரூட் யூசர் அக்சஸ் என்ன பண்ணலாம், நான் கமாண்ட் அதை சேவ் பண்ணல. நான் வந்து ரூட் யூசர் அக்சஸ் எப்படி கொடுக்குறேன்னா root user access Linux. உபுண்டுக்கு CentOSக்கு அமேசான் லினக்ஸ் அடுத்து இருக்கு அமேசான் லினக்ஸ். இப்போ நான் ரூட் யூசர் அக்சஸ் கொடுக்க போகிறேன். எதுக்கு, இந்த கமாண்டு தான் அமேசான் லினக்ஸ்க்கு டெவலப்பர் 2. இப்போ நான் ரூட் யூசர் அக்சஸ் கொடுத்துருக்கேன். அகெயின் சுவிட்ச் ஆகிறேன் டெவலப்பர் 2. இப்போ எம் இன்ஸ்டால் httpt இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் sudo m install கொடுத்துருக்கேன்.
பாஸ்வேர்டு கேட்குறேன், டெவலப்பர் இஸ் நாட் இன் த sudo user ஃபைல். இப்போ நான் sudo m install http கொடுத்தா இன்ஸ்டால் ஆகுது. இப்போ நான் sudo user access யாருக்கு கொடுத்துருக்கேன்னா டெவலப்பர் 2க்கு கொடுத்துருக்கேன். இது இப்போ டெவலப்பருக்கு ரூட் யூசர் அக்சஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் இருக்குது. கமாண்ட்ஸ் இங்கே ஆல்னு இருக்குது பார்த்தீங்களா, யூசர் டெவலப்பர் மே ரன் த கமாண்ட் இன் ஆல்னு இருக்குது. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிட். நான் டெவலப்பர் ஆல்ரெடி ஒரு யூசர் வச்சுருக்கேன், கிளியர் sudo டெவலப்பர்னு ஒரு யூசர் வச்சுருக்கேன், அதுக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம். டெவலப்பர் யூசருக்கு வந்துட்டேன். இப்போ நான் அகைன் வந்து sudo எல் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன், TVLOPER டெவலப்பர் DEVLOPER. நான் பாஸ்வேர்டு எதுக்கு செட் பண்ணலாம், பாஸ்வேர்டு அகைன் ஆனால் அகைன் எக்ஸிட் வந்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்குவோம். யாருக்கு, டெவலப்பர் யூசருக்கு. டெவலப்பர் யூசருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன், பாஸ்வேர்டு டெவலப்பர்னு வைக்கிறேன். பாஸ்வேர்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் டெவலப்பர் யூசருக்கு ஸ்விட்ச் ஆகிறேன், ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ sudo -l சாரி யூசர் டெவலப்பர் மே நாட் ரன் sudo யூசர் ப்ரிவிலேஜஸ் இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு sudo -l. நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா குரூப். இப்போ யூசருக்கு வந்து நம்ம யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எக்ஸிட். என்னென்ன யூசர் இருக்காங்கன்னு பார்ப்போம், கேட்டு etc பாஸ்வேர்டு. இப்போ டெவலப்பர் 1 டெவலப்பர் 2. இப்போ நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து கிளியர் கொடுத்துட்டு குரூப் ஆட் என்ன கொடுக்கலாம்னா குரூப் ஆட் க்ளவுட் இன்ஜினியர்னு கொடுக்கலாம். க்ளவுட் இன்ஜினியர் ஒரு குரூப்பு க்ளவுட் இன்ஜினியர்னு வச்சுருக்கோம். சரி, இப்போ யூசர் ஆட் க்ளவுட் இன்ஜினியர் 1 அகைன் 2. இப்போ 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம், கேட்டு etc பார்த்துட்டீங்கன்னா 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம் க்ளவுட் இன்ஜினியர்னு. இப்போ அகைன் நம்ம ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அந்த குரூப் கிரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம், etc குரூப். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணி பார்க்குறோம், க்ளவுட் இன்ஜினியர்னு ஒரு நேம் குரூப் இதாகிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா குரூப்பில் ஆட் பண்ணுறோம். எப்படின்னா யூசர் மோடு -a க்ளவுட் இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு க்ளவுட் இன்ஜினியர் 1 ஆட் பண்ணுவோம், 1 அகைன் 2. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியரில் 2 யூசரை ஆட் பண்ணியிருக்கோம், இன்ஜினியர் 1 இன்ஜினியர் 2. கிளியர். பாஸ்வேர்டு செட் பண்ணணும், பாஸ்வேர்டு க்ளவுட் இன்ஜினியர் 1க்கு க்ளவுட் இன்ஜினியர் 1க்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். பாஸ்வேர்டு என்ன வச்சுக்கலாம்னா க்ளவுட் இன்ஜினியர் 1னே வச்சுப்போம். சக்ஸஸ் ஆயிடுச்சு. அகைன் 2க்கும் அதே தான், சேம். அகைன் க்ளவுட் இன்ஜினியர் 2னே வச்சுப்போம்.
2 பேத்துக்குமே இதாகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த க்ளவுட் இன்ஜினியருக்கு ஸ்விட்ச் ஆகணும்னா க்ளவுட் இன்ஜினியர் 1 இப்போ பாஸ்வேர்டு கேட்கும், உள்ளே போயிடுச்சு. க்ளவுட் இன்ஜினியர் யூசர் 1க்கு வந்துட்டோம். இப்போ சேம் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்ப்போம். VA file1 insert welcome ஒரு ஃபைல் ஒன்று சும்மா சேவ் பண்ணிட்டோம். file1.txt ஒரு குரூப்பில் இப்போ குரூப் செக் பண்ணுறதுக்கு என்ன குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படி செக் பண்ணுறதுக்கு என்னன்னா etc இந்த குரூப்பில் கேட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது குரூப் நேமு, குரூப் ஐடி, குரூப்பில் உள்ள யூசர்ஸ். இப்போ கேட் etc கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூசருக்கு கிரியேட் ஆகிருக்கும். பார்த்துங்க, க்ளவுட் இன்ஜினியர் 1 2 2 யூசரு கிரியேட் இருக்காங்க. அதோட ஹோம் டைரக்டரி லாகின் செல்லு. க்ளவுட் க்ரப் பண்ணுறேன். க்ளவுடுன்றது யார் யாரெல்லாம் இருக்காங்க இங்கே இருக்குது. இது பாஸ்வேர்டுக்குள்ளே க்ரப் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இது குரூப்பை வந்து க்ரப் பண்ணியிருக்கேன். ஐடி க்ளவுட் இன்ஜினியருக்கு குரூப் ஐடி வந்து 1007, க்ளவுட் இன்ஜினியர் 2க்கு 1008 குரூப் ஐடி உங்களுக்கு தெரியுதா, இங்கே சேவ் ஆகிருக்கு. இதோட ஹோம் டைரக்டரி லாகின் செல். இப்போ என்ன பண்ணலான்னா அகைன் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் ரூட் யூசர் போகிறேன். கேட்டு etc ஷேடோ. இப்போ நான் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். டெவலப்பர் 1க்கு மட்டும் பாஸ்வேர்டு செட் பண்ணல, அதனால டெவலப்பர் 1க்கு பாஸ்வேர்டு இதாகலை. மற்ற எல்லா யூஸருக்கும் டெவலப்பர் 2க்கு க்ளவுட் இன்ஜினியருக்கு எல்லாருமே பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கேன். ஹேஷ் மெத்தடில் வந்து பாஸ்வேர்டு சேவ் ஆகிருக்கு. இதுதான் ஷேடோ ஃபைல். பாஸ்வேர்டு இங்கே தான் சேவ் ஆகும். பாஸ்வேர்ட் ஃபைலில் யூசர் கிரியேஷன்னா எல்லாமே இருக்கும். யூசர் வந்து டோட்டல் டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ரூட் யூசர், சிஸ்டம் யூசர், நார்மல் யூசர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா லினக்ஸோட சர்வர் வந்து ரூட் யூசர் தான், லினக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலுமே ரூட் யூசர் தான் இது பண்ணும். இப்போ நார்மல் யூசர் யாருன்னா நம்ம கிரியேட் பண்ணது டெவலப்பரு, க்ளவுட் இன்ஜினியர் 2. சிஸ்டம் யூசர் யாருன்னா இப்போ என்னென்னா சிஸ்டமில் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுற யூசர் தான். இப்போ சர்வீஸ் யூசர்னால் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல HTTPT சிஸ்டம். இப்போ பண்ணுறேன் சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் HTTPT சர்வீசஸ். இப்போ ஸ்டாப் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் இதுதான். இந்த இது வந்து சர்வீஸ் யூசர். என்ஜினெக்ஸு யாருன்னா என்ஜினெக்ஸு, அப்பாச்சி இவங்க எல்லாமே சர்வீஸ் யூசரில் வருவாங்க. நம்ம கிரியேட் வந்து நார்மல் யூசர், டெவலப்பர் 1, க்ளவுட் இன்ஜினியர், நார்மல் யூசர். இது சிஸ்டம் யூசர். மொத்தம் டோட்டலாக 4 யூசர்ஸ் இருக்காங்க. அதில் ரூட் யூசர்ஸ்க்கு வந்து 0, சிஸ்டம் யூசருக்கு வந்து 1 to 999 வரை சிஸ்டம் யூசர். இப்போ நார்மல் யூசர் நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1000லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே நார்மல் யூசர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. கிராக்கர்னு 1001, 1002, 1003, 1004 பார்த்தீங்கன்னா 1005, 1006. நார்மல் யூசர் எல்லாமே 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சர்வீஸ் யூசருக்கு எல்லாமே 1லேருந்து 999 வரை இருக்கும். பார்த்தீங்கன்னா இது இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அப்பாச்சி ரன் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் ஐடி வந்து 48. நோ லாகின். உங்கள் யூசர் நேமுக்கு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிலாம் லாகின்லாம் பண்ண முடியாது சர்வீஸ் யூசருக்கு.
இப்போ என்ன பண்ணுறேன்னா கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், குரூப்பில் இருந்து ஒரு யூஸரை டெலீட் பண்ணுவோம். இப்போ எந்த யூஸர்னால் கேட்டு இடிசி பாஸ்வேர்டு குரூப்புக்குள்ளே தானே இருக்கும். குரூப் க்ளவுட் இன்ஜினியர் 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ஜி பாஸ்வேர்டு இப்போ என்ன சொல்லியிருக்கேன், க்ளவுட் இன்ஜினியர் 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுன்ட்டு. இது யூசர் நேம், இது குரூப் நேம். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவிங் த யூசர் க்ளவுட் இன்ஜினியர் 1 சேம் குரூப்புக்குள்ளே காட்டுறேன். க்ளவுட் இன்ஜினியர் 1 வந்து ரிமூவ் ஆகிட்டாரு, 2 மட்டும்தான் இருக்கார். உங்களுக்கு இப்போ நான் மறுபடியும் கிரப் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். குரூப்புக்குள்ள ஐஃபம்பல் குரூப் -i க்ளவுடு மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர் 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம் அந்த குரூப்லேருந்து. இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம குரூப் ஆட் கொடுத்து க்ளவுட் இன்ஜினியர் 1 by 1 இந்த க்ளவுட் இன்ஜினியருக்குலாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ அதே இன்ஜினியர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறாரு அப்படின்னாங்கன்னா நம்ம இந்த கமெண்ட் தான் கொடுக்குறோம். ஜி பாஸ்வேர்டு -t கொடுத்து யூசர் நேமு, இது குரூப் நேமு. இப்போ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு இப்போ அக்சஸ் எல்லாமே கொடுப்போம். இப்போ அதே எம்ப்ளாயி வந்து இப்போ வெளியே போயிட்டாருன்னா இப்போ க்ளவுட் இன்ஜினியரில் வந்து இந்த யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆனால் ஹோம் டைரக்டரி இருக்கும். சிடி ஹோமுக்குள்ளே போனீங்கன்னா -ftf ஒன்லி நம்ம யூசரை தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹோம் டைரக்டரி இன்னும் ரிமூவ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா இப்போ இது எல்லா கம்பெனிலுமே என்னென்னா மோஸ்ட் ஆஃப் ஒரு 1 மந்த்து இல்லை 2 மந்த்தாவது அந்த யூசர் ஹோம் டைரக்டரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது அக்சஸ் கொடுத்துருக்கோமா, வேறு ஏதாவது ஃபைல் அவர் வச்சுருக்காரா, அந்த ஃபைல் வந்து கம்பெனிக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த ஹோம் டைரக்டரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இதை நம்ம செக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, க்ளவுட் ஒரு யூசர் வந்து கம்பெனிலேருந்து வெளியே போகிறாங்க, டெலீட் பண்ணிட்டோம் அந்த யூசரை. ஆனால் ஹோம் டைரக்டரி நம்ம என்ன வச்சுருக்கோம், இப்போ என்ன பண்ணோன்னா சிடி க்ளவுட் இன்ஜினியர் டைரக்டரிக்குள்ளே 1க்குள்ளே போகிறோம், அங்கே ஃபைல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபைல் வச்சுருக்காரு, இந்த ஃபைல் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த யூசரோட டைரக்டரி எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணிடலாம். RF கொடுத்து க்ளவுட் இன்ஜினியர் 1ஓட ஹோம் டைரக்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இல்லை -ltr கொடுத்தோம்னா க்ளவுட் இன்ஜினியர் 2 இருக்காரு. நம்ம ஒரு எம்ப்ளாயி மட்டும் தானே ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறாங்க, அவங்கள மட்டும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம், ஹோம் டைரக்டரின்னு டெலீட் பண்ணிட்டோம். சிடி போட்டு பேக்கில் வரலாம். சரி, இப்போ அகைன் என்ன பண்ணோம்னா யூசரை டெலீட் பண்ணுவோம். எந்த யூசர்னா டெவலப்பர் யூசரை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம். யூசர் டெவலப்பர் யூசரை டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிட்டோம். அகைன் கேட் பண்ணி பார்ப்போம். டெவலப்பர் யூசரை ரிமூவ் பண்ணிட்டோம். 1 2 தான் இருக்குது. சரி, டெவலப்பர் 1ஐயும் ரிமூவ் பண்ணிடலாம், டெவலப்பர் 2ஐயும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணால் டெலீட் பண்ணிட்டோம். டெவலப்பர்ன்ற 1ஐயும் டெவலப்பர் 2ஐயும் யூசரை டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த எம்ப்ளாயி வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம டெவலப்பர் யூசரை வந்து 1 2ம் ரிமூவ் பண்ணிட்டோம். சேம் ஹோம் டைரக்டரியில் அந்த யூசரோட டைரக்டரி எல்லாமே இருக்கும், அந்த யூசரோட ஹோம் டைரக்டரி இருக்கும். சேம் அந்த யூசரோட ஃபைல் எல்லாமே யூஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு சேம் ரிமூவ் பண்ணிடலாம். டைரக்டரிலையும் டெவலப்பர் 1ஐயும் ரிமூவ், 2ஐயும்
F1 LTRH. இப்போ க்ளவுட் இன்ஜினியர் 2 இருக்காங்க, ஒரு யூசர் தான் இருக்காங்க, குரூப் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் எல்லா கமெண்ட்டையுமே நம்ம பார்த்துட்டோம், யூசர் டைப்பையும் பார்த்துட்டோம். நான் ஒரு இப்போ என்ன பண்ணலான்னா க்ளவுட் இன்ஜினியர் 2 மட்டும் இருக்காங்க, கேட் etc க்ளவுட் இன்ஜினியர் 2 மட்டும் இருக்காங்க, 1 இன்னும் ரிமூவ் பண்ணல நம்ம. அப்போ யூசர் டெல் க்ளவுட் இன்ஜினியர் 1 ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ளவுட் இன்ஜினியர் 2 மட்டும் இருக்காங்க. க்ளவுட் இன்ஜினியர் 2 மட்டும் இருக்காங்க. இப்போ நான் வந்து லோக்கல்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டு போட்டு நான் உள்ளே லாகின் பண்ண போகிறேன் க்ளவுட் இன்ஜினியர் 2க்கு. SSH க்ளவுட் இன்ஜினியர் க்ளவுட் இன்ஜினியர் 2 at EC2ஓட பப்ளிக் ஐபி. EC2ஓட பப்ளிக் ஐபி இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி, EC2ஓட பப்ளிக் ஐபி. EC2ஓட பப்ளிக் ஐபி போடுறேன், லாகின் ஆகாது. க்ளவுட் இன்ஜினியர் 2 தானே வச்சோம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறதுக்கு VI ETC SSH SSHT க்ளவுட் இன்ஜினியர் யூஸரை லாகின் பண்ணோம், பாஸ்வேர்டு கேட்குது, ஆனால் லாகின் பண்ண முடியல. அதுக்காக தான் இப்போ லாகின் பண்ணுறதுக்கு sst.conf இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னா அங்கே பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் ப்ரீ எம்டி பாஸ்வேர்டு இங்கே இது ரெண்டுமே எஸ் கொடுத்துக்குவோம். எஸ் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்குவோம். VI கொடுத்து ETCக்குள்ளே SSHக்குள்ளே போய்ட்டு SSHT கான்ஃபிக் இதை இந்த சர்வீஸை ரன் பண்ணிக்குவோம், ரீஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சிஸ்டம் CTL ரீஸ்டார்ட் SSH. ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்டேட்டஸ் பார்த்தா ஆக்டிவில் இருக்குது. இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணணும்னா அகெயின் க்ளவுட் இன்ஜினியர் 2வை SSH எடுக்கிறோம். பாஸ்வேர்டு என்ன வச்சுருந்தோம், க்ளவுட் இன்ஜினியர் 2க்கு தானே வச்சுருந்தோம், 2னே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோம். ரியல் டைமில் க்ளவுட் இன்ஜினியர் 2வை லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு போட்டேன், லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஹூஎம்ஐ போடுவோம். க்ளவுட் இன்ஜினியர் 2வில் இருக்கேன். இங்கே என்ன பண்ணேன்னா ஒரு சர்வீசஸை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், அதாவது எடிட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணேன். க்ளவுட் இன்ஜினியருக்கு பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் எக்ஸிட் வந்துக்கிறேன். இப்போ இங்கே இருங்க, வந்து லாகின் பண்ணிக்கிறேன்.
EC2 வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ரூட் யூஸருக்கும் வைக்கிறேன். கிளியர் எந்த யூஸர் இருக்காங்கன்னு பார்ப்போம். க்ளவுட் இன்ஜினியர் 2ன்னு ஒரு யூஸர் இருக்காங்க. இப்போ அந்த யூஸருக்கும் ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு செக் பண்ணிக்கிறேன். க்ளவுட் 2 லாகின் பண்ணிக்கிட்டேன். இல்லை சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலில் ஒரு ஃபைல் ஒன்று போடுறது டச்சு விஐ டச்சுன்னு ஒரு சும்மா எம்டி டெக்ஸ்ட்டு டச்சு கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு எம்டி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் txt இப்போ எல்லாம் சேவ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எக்ஸிட். இப்போ என்னன்னா இந்த எம்ப்ளாயி வந்து க்ளவுட் இன்ஜினியர் 2ன்ற ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகுறாங்க. நம்ம எடுத்தோடனே வந்து யூஸரை வந்து டெலீட் பண்ணக்கூடாது, ஃபைலையும் டெலீட் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்வேர்டு லாக்னு போட்டு வச்சுருவாங்க. -l க்ளவுட் இன்ஜினியர் பாஸ் wt-l க்ளவுட் இன்ஜினியர் லாக்கிங் பாஸ்வேர்டு யூசர் க்ளவுட் இன்ஜினியர் 2. இங்கே லாகின் ஆகும். ஓகே, ஆனால் இங்கே பாஸ்வேர்டு இல்லைன்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா சேம் கிளியர் கொடுத்துக்கிறேன். அகெயின் க்ளவுட் இன்ஜினியர் 2ன்றது நான் யூஸரை லாகின் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்டு போட்டேன், லாகின் பண்ண முடியல. பெர்மிஷன் இன்ஜினியர் வந்து அது மூலம் லாகின் பண்ண முடியல. இப்போ க்ளவுட் இன்ஜினியர் 2ன்னு ஒரு யூஸரை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அந்த யூஸருக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ளவுட் இன்ஜினியர் 2ன்ற யூசர்கிட்ட கொடுத்துருவேன். கொடுத்தப்புறம் அந்த யூஸர் வந்து SSH க்ளவுட் இன்ஜினியர் 2ன்னு போயிட்டு ஃபைல் இருக்குது, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம். அகைன் பாஸ்வேர்டு. என்ன ரீசன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகுறாங்கன்னா நம்ம எடுத்தோடனே வந்து டைரக்டரியோ ஃபைலையோ யூசர் நேமையோ டெலீட் பண்ண மாட்டோம். எடுத்தோடனே நம்ம வந்து லாக் தான் போட்டு வைக்கணும். என்ன ரீசன்னா அந்த யூசர்னால ஏதாவது பேக்கப் ஃபைல் ரன் ஆகும், ஏதோ ஒரு பேக்கப் தேவைப்படும். அதனால் வந்து நம்ம எப்போயுமே 3 months இல்லை 2 months வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ பாஸ்வேர்டு லாக் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணிவிட்டு க்ளவுட் இன்ஜினியர் 2க்கு லாக் பண்ணனால யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டாலும் க்ளவுட் இன்ஜினியர் 2க்கு அந்த யூஸரை வச்சு லாகின் பண்ண முடியல அந்த சர்வரில். இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணால் எடுத்து விடுவோம் அந்த லாக்கை. க்ளவுட் இன்ஜினியர் 2 அன்லாக்கிங் பாஸ்வேர்டு அகெயின் இங்கே ட்ரை பண்ணுவோம். பாஸ்வேர்டு இப்போ என்ட்ரு பண்ணுறேன், லாகின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் ஹூ எம்ஐ க்ளவுட் இன்ஜினியர் 2 யூசர் லாகின் ஆகிடுச்சு. இப்போ எந்த யூஸருமே யூஸருக்கு இப்போ ஒரு யூஸர் வந்தாங்கன்னா க்ளவுட் இன்ஜினியர் அந்த குரூப் 2 க்ளவுட் இன்ஜினியராக இல்லை சிஸ்டம் இன்ஜினியர் அவங்களுக்கு என்ன அக்சஸ் தேவையோ வந்து அந்த யூஸர் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஒரு யூஸர் போனால் இப்போ கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்கன்னா யூஸர் அந்த குரூப்பில் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ளவுட் இன்ஜினியர் 2ன்ற யூஸருக்கு பாஸ்வேர்டு லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிட்டாங்கன்னா லாக் பண்ண அப்புறம் அந்த யூஸர் வந்து அந்த சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. இப்படி மெயின்டைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 3 month பார்த்த அப்புறம் அந்த யூஸர் நமக்கு தேவையில்லை, எல்லா ஃபைலும் செக் பண்ணிட்டு அந்த யூஸர் தேவையில்லைன்னு அப்புறம் தான் அந்த யூஸரை டெலீட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக யூஸர் டெலீட் க்ளவுட் இன்ஜினியர் 2 யூஸர் டெலீட் பண்ணிட்டோம். கரண்ட்லி யூஸ்டு பை ரன்னிங் இங்கே ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுது. எக்ஸிட். இப்போ இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. PS-9 ப்ராசஸ் -9 ப்ராசஸ்
இப்போ அகைன் யூஸர் டெலிட் பண்ணுவோம். கேட் etc. user currently used to be process. Cloud Engine 2 வந்து இப்போ கில் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே கில் பண்ணோடனே அந்த யூஸர் வந்து டெலீட் ஆகிட்டாங்க. இப்போ எடுத்தோன்னே என்னென்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணால் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். எடுத்தோன்னே டெலீட் பண்ணாமல் பாஸ்வேர்டை லாக் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 months மெயின்டைன் பண்ணிட்டு அந்த யூஸரோட ஃபைல்ஸ் தேவையா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தேவையில்லாத டயத்தில் நம்ம எடுத்து விடணும். ஒரு வேளை அந்த யூஸர் வந்து அக்சஸ் பண்ணலாட்டி நம்ம லாக் போட்டு வச்சுக்கலாம். அகைன் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா அன்லாக் பண்ணிட்டோம்னா சேம் யூஸர் லாக் பண்ணிவிட்டு அன்லாக் யூஸர் அக்கௌண்ட் பண்ணிட்டாங்கன்னா சேம் அந்த அன்லாக் பண்ணிட்டா அந்த யூஸரால் அந்த EC2 வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதாவது க்ளவுட் இன்ஜினியரோட அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ லினக்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த கமெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு என்ன புரியலையோ அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பேசிக்காக லினக்ஸ் சிஸ்டம் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து க்ளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரியும். கான்செப்ட் தான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பேசிக்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.